இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ சொல்ற மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அங்க பாரு. அவனுக்கு என்ன? அவன் கையில பாரு. பூடா. பூ இல்ல, மல்லிகைப்பூ. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்ப வர போற, தம்பி எப்ப வர போற? பாரு, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துருவான் பாரு. சாஞ்சல பாரு. பாக்குறியா? பார்க்கலாமா? பாத்துடலாம்டா. அங்க பாரு, அவன் கையில பூதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆனா முகம் வாடி போயிருக்கு. ஏ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 500 ரூபாய் பந்தயம். என்னடா நீ எப்ப பாரு பந்தயம் காசை ஏத்திக்கிட்டே போற? கட்டுறியா இல்லையா? 500 ரூபாய் பெட்டு வரியா இல்லையா? வரேன்டா. 500 ரூபாய் பெட்டு பார்க்கலாமா? பாத்துடலாம். பாரு. மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் என்ன பழையபடி 1000 ரூபாய் நினைப்பா? எந்த நம்பிக்கையில நீங்க இதை வாங்கிட்டு வந்தீங்க? நான் பூ உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு யார் சொன்னது? அப்படி போடுறா. டேய் வெறா இன்னுறா குடுறா. ஏய், சும்மா தான் சொன்ன போ. சும்மா வா, கொன்றுவோம். எடு. ஏய், ஏடி பட. ஏய், அதுல 1000 ரூபாய் இருக்கு, கொன்றுவேன். ஒழுங்கா 500 எடுத்து வச்சிரு. வை. போடா, போடி. அம்மா, எப்போதும் தலையில பூவோட தான் இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளா அதை பார்க்கவே முடியறதில்ல. அதான் உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம். என் பெரியப்பா வராரு. வரட்டும். வரது இருக்கட்டும். அவருக்கு இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. சரி, தெரிஞ்சிட்டு போட்டோம். இது அவருக்கு தெரிஞ்சா ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் பெரிய பிரச்சனையா பண்ணிடுவாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? அவர் வந்துட்டு போற வரைக்கும் நீங்க எப்பவும் போல இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அந்த ஆளு உங்க அப்பனை விட சூனியம் முடிச்சவன். நீங்கதான் வர வேணாம்னு சொல்லு. உங்க வீட்டுக்கு வர சொல்லி அங்க போய் பாத்துக்கோ. அப்படி பண்ணா அவருக்கு உங்க மேல சந்தேகம் வரும். 1 மணி நேரம் தானே. உங்க கொள்கையை கொஞ்சம் தளர்த்துட்டு பழைய மாதிரி நில்லுங்க. என்ன ரொம்ப தான் யோசிக்கிறீங்க? நீ இன்னும் என்ன மக்கு பையனாவே நினைச்சிட்டு இருக்க. For your information, நீ தான் இப்ப என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்க. அத மனசுல வச்சுட்டு பேசு. இப்போ உங்களால பண்ண முடியுமா முடியாதா? அந்த ஆள் வர்றதுக்கும் நான் கடைக்கு போகாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லங்க, நம்ம ரவி இப்ப இருக்கிற நிலைமையில அவர் வந்ததும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும். இந்த பாரு, எவன் என்ன கொடுத்தானோ அவனுக்கு அதான் திரும்ப வரும். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கு இல்லங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்ல. சரி, அந்த சென்னிமலையானுக்கு இன்னைக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பாப்போம். பெரியப்பா, மகனு எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி பெரியப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தாடா. கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். உன் வளகாப்ப சிறப்பா செஞ்சிடுவோம். யோ மாப்பிள, ராணி மாதிரி வளர்த்த என் பொண்ணை என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. உனக்கு என்ன கேடு? காலில் விழ மாட்டீங்களோ? ஓ, கௌரவம் தடுக்குது. அது சரி, அது சரி, அது சரி. நான் வேணா உன் காலில் விழட்டுமா? டேய் தனிகா, இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வர்றதே உன் மாப்பிள போட்டு தர்ற காப்பி தான். யோ மாப்பிள, போயா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா.
மேகலா இன்னைக்கு கச்சேரி கன்ஃபார்ம். அண்ணே அதெல்லாம் எதுக்குண்ணே? நாம வேணா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்குவோம். அதெல்லாம் வேண்டாம் தனிகா. யோ மாப்பிள, என்னைய பார்த்துட்டு சும்மா நிக்கிற, போய் காப்பி எடுத்துட்டு வா. இல்ல பெரியப்பா. அட விடுமா, இது என்ன இன்னைக்கு நேத்து நடக்குது? கல்யாணம் பண்ணதுல இருந்தே இதை தானே பண்ணிட்டு இருக்காரு. யோ மாப்பிள, போயா, போய் காப்பி எடுத்துட்டு வாயா. அட நீ சும்மா இருப்பா. ஏமா, சரிதான், புள்ள தச்சு புள்ள காப்பி குடிக்காம இருக்கிறது சரிதான். மாப்பிள, நீ போட்ட காப்பிய நீயே குடிக்கிறது பழக்கம் இருக்கா? ஆட எடியா. என்னம்மா சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? பொறுமையாயிரு. நம்ம மாப்பிள்ள ரவி எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறதே இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பியா? இப்ப பாரு, அவன் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு உருப்படியான வேலை உன்னை தாத்தா வாக்குனது மட்டும்தான். அவன் ஆள பாரு, புள்ளைய வளர்க்கறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கா. குளிக்க வைக்கிறதுக்கு, கழுவி விடுறதுக்கு, டைப்பர் மாத்துறதுக்கு, தொட்டில ஆட்டி விடுறதுன்னு பக்காவா எல்லா வேலையும் பண்ணுவான். இப்ப வேலைக்குன்னு ஆளை வச்சா 20,000 கேட்பாங்க. அந்த காசை உன் மருமகனுக்கு கொடுத்துரு. எப்படி இருக்கு ஐடியா? பெரியப்பா உள்ள வேணா போய் பேசலாமா? ஆனா நீ விடுமா, அவன் அப்படிதான். பெரியப்பா பாத்து. அச்சச்சோ. யோ மாப்ள, காப்பு சிந்திருச்சு பாரு மாப்ள. கொஞ்சம் தொடச்சு விட்டு வினாயில் தெளிச்சு மாப் போட்டுரு. இல்லனா பிசு பிசுன்னு ஆயிடும். ஈ வேற முச்சிடும். எனக்கு பிடிக்காது பாத்தியா. போய் மாப்பு எடுத்துட்டு வந்து தொடப்போ. இன்னும் கொஞ்சம் காஃபி கொட்டினா முழுசா க்ளீன் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும் மாமா. கொட்டிட்டா போச்சு. தனிகா, உன் காப்பிய குடு. குடுறா, குடு. மாமா ஒரு நிமிஷம், என்கிட்டயும் காஃபி இருக்கு, நானே ஊத்துறேன்.